தமிழோசை. நேயர்களே, தமிழோசை சிற்றலை ஒலிபரப்பு நிறுத்தம் பற்றி தமிழகத்தின் பல்வேறு மூத்த நேயர்களின் கருத்துக்களை கடந்த வாரம் முழுவதும் ஒலிபரப்பினோம். இன்று இலங்கையிலிருந்து சில நேயர்களின் கருத்துக்களை கேட்டோம். முதலில் வவுனியாவிலிருந்து நேயர் சுப்பிரமணியம் மாஸ்டர். இவர் தன்னுடைய விழிப்புலனை இழந்த நிலையிலும் பிபிசி தமிழோசையை தொடர்ந்து கேட்டு வருபவர். சிற்றலையின் முக்கியத்துவம் என்ன போல விழிப்புணர்வற்ற நேயர்களுடைய வாழ்க்கையோடு ஒன்று இணைச்சது. அதுவும் பிபிசி தமிழோசையினுடைய இந்த ஒளிபரப்பு கடந்த நான் பிபிசி கேட்க தொடங்கினது 1979 முழுக்க முழுக்க உலக செய்திகளுக்கோ அல்லது தமிழ்நாடு அல்லது இந்தியா அல்லது இலங்கை செய்திகளுக்கு நம்பி இருந்ததே சிற்றலை ஒருத்தான் மணிவண்ணன். எனக்கு உள்ள சிக்கல் என்னன்னா, நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்து தமிழோசை வெப்சைட்டுக்குள்ள போய் அதை பண்ணி எடுக்கிறமாறு பார்த்துட்டு என்ன தெரியல, அதை எக்ஸப்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, எடுக்கிற கஷ்டமா இருக்கு. முயற்சிக்கிறோம். ஆனால் அதை தாண்டி இந்த இப்பொழுது இந்த சிற்றலை வானொலி பெட்டிப்பது அருகி வருகிறது, கிடைப்பதில்லை. சிற்றலை ஒலிபரப்பில் தொழில்நுட்பத்திலே இருக்கின்ற சிரமங்களாலும் நேயர்களின் என்ற விஷயங்களால் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த மாறிவரும் தொழில்நுட்பம் மற்றும் மாறிவரும் காலப்போக்கு ஆகியவற்றின் காரணமாக எடுக்கப்பட்ட இந்த முடிவை நீங்கள் புரிந்து கொள்ள முடிகிறதா? புரிந்து கொள்ள முடிகிறது. நான் காலமாற்றத்துக்கு இப்ப மாற வேண்டும் என்பது ஒரு இடைமாறல் வலயம் ஒன்று, ஒரு காலம் ஒன்று இருக்குது. ஏன்னா நாங்கள் அதுல இருந்து இதுக்கு மாறுவதற்கு ஒரு நீண்ட காலத்துக்கு முன்பு அறிவித்தலை கொடுத்து இப்படி மாற வேண்டி சிற்றலை முற்றுமாக நிறுத்தப்படுற காலம் பேருக்கு ஓரளவுக்கு தயார்படுத்தியிருக்கிறேன். வவுனியா நேயர் சுப்பிரமணியம் மாஸ்டர். ஒட்டமாவடியிலிருந்து எழுத்தாளரும் நேயருமான SLM ஹனீஃபாவின் கருத்து இதோ. இது லண்டன் பிபி உலக சேவை என்று சொல்கின்ற நேரம், அதில் பிறக்கின்ற ஒரு உற்சாகமும் அதில் உழைவோடுகின்ற ஒரு உண்மைக்காகவும் ஒரு 10-15 நிமிடங்களுக்கு முன்னரே அந்த வானொலியை திறந்து வைத்துக் கொண்டிருந்தோம். அந்த நாட்கள் போய்விட்டது. ஆனால் இன்று ஒரு டிஜிட்டல் தொழில்நுட்பத்துக்குள் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. அந்த வழியில் பிபிசியும் சென்று விட்டது. எனவே என்ன செய்வது? எங்களுடைய அருமையான பொற்கனவே போய் வாய்ந்து வாழ்த்து கூறுவதை தவிர வேறு ஒரு வழியுமே தெரியவில்லை. இருந்தாலும் எனக்கு ஒரு கவலைதான், ஒரு வழிதான். இப்படியான விடயங்கள் எல்லாம் விடுபட்டு ஆனால் இன்னும் இலங்கை நேயர்களுக்கு என்று நாங்கள் நடத்தி வருகின்ற 5 நிமிட FM ஊடகம் வானொலி மூலமாக நாங்கள் ஒலிபரப்பு வருகின்றோம் இந்த செய்தி. எனவே முற்றிலுமாக பிபிசி தமிழோசை இலங்கை நேயர்களை பொறுத்தவரை விலகிவிடவில்லை. 5 நிமிடங்களையும் ஒரு சுற்றி வந்துவிடலாம், ஒரு விதத்தை ஒரு சுற்றி வந்துவிடலாம். அதுக்குள் சில நேரம் அதை கேட்டு விடுவதால் அதுக்குள் அது தெளித்து வடித்தெடுத்த சாரமாக அந்த 5 நிமிட செய்திகள் இருப்பதனால் மற்ற செய்திகளை கேட்பதே இல்லை, உடனடியாகவே பூட்டி விடுவதுதான். ஒட்டமாவடியிலிருந்து எழுத்தாளரும் நேயருமான SLM ஹனீஃபாவின் கருத்தை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை. பிபிசி தமிழோசை சிற்றலை ஒலிபரப்பு இன்றோடு முடிவடைவது குறித்த நேயர்களின் கருத்துக்கள், முன்னாள் ஆசிரியர்களின் கருத்துக்களை கேட்டோம். இனி பிபிசி தமிழோசையின் வரலாற்று சுவடுகளை திரும்பி பார்க்கும் ஒரு சிறப்பு புத்தகம் இதோ. நதி கரையிருந்து தேடி வரும் தமிழில் தேதி பல ஆடி வரும். வணக்கம் நேயர்களே. லண்டனில் தனது ஒலிபரப்பு பயணத்தை 1941 தொடங்கி இன்றுடன் தன்னுடைய ஏறக்குறைய 76 சிற்றலை ஒலிபரப்பை முடித்துக் கொள்ளும் பிபிசி தமிழோசையின் நீண்ட நெடிய வரலாற்றிலிருந்து ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு வழங்குகிறோம். பிபிசி தமிழ் 1941 மே மாதம் 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது என்றாலும் அதற்கு முதலில் தமிழோசை என்ற பெயர் சற்று பின்னர் தான் வந்தது. அந்த பெயர் பிபிசி தமிழ் சேவைக்கு கிடைத்த பின்னணியை பிபிசிக்கு அளித்த ஒரு பேட்டியில் விளக்கினார் தமிழ் சேவையின் ஆரம்பகட்ட ஒலிபரப்பாளர்களில் ஒருவரான சிவபாத சுந்தரம். பிபிசி தமிழ் நிகழ்ச்சி யுத்த காலத்திலே ஆரம்பித்த போது இலங்கை கடிதம் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த காலத்தில் இலங்கை கடிதத்தை படித்தவர்களை எழுதிய மிஸ்டர் டெம்போ, ஆனால் ICS பாஸ் பண்ணி இங்கே சென்னையில கலெக்டராக இருந்தவர். அவர் தான் முதல் அந்த தமிழ் இலங்கை கடிதத்தை படித்துக் கொண்டிருந்தவர். 1947 கடைசியில 2வது மகாயுத்தம் முடிந்தவுடனே
இதை ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சியாக நடத்தணும்னு சொல்லி ஒரு எண்ணத்தோட அங்கிருந்து வந்து என்னை கேட்டு நான் 47 செப்டம்பர்ல பிபிசிக்கு போயிருந்தேன். அதன் பின்னர் 1948ஆம் ஆண்டுல ஒரு முறையான சஞ்சிகை நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஏற்பாடாகி தயாரித்து தமிழோசி என்ற புரோகிராம், அதாவது உலகமெல்லாம் தமிழ் வரவதற்காக இலங்கை கடிதமாக இருந்ததை உலக கடிதமாக அல்லது உலக நிகழ்ச்சியாக நடத்துவதற்கு ஏற்பாடாகி 1904 தான் தமிழோசி என்ற பேர் இந்த தமிழ் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடாயிருக்கு. நிகழ்ச்சியின் முகப்பிசையிலும் அவ்வப்போது மாற்றங்கள் தான் வந்தன. மிக நீண்ட காலம் தமிழோசையின் முகப்பிசையாக விளங்கிய இந்த இசையை தமிழோசையின் புதிய நேயர்கள் அறிந்திருக்க முடியாது. 1991 வரை கூட முகப்பிசையாக இருந்த இந்த இசை மறைந்த இசைக்கலைஞர் டி.பி. ஜெயராமையர் அவர்களால் தயாரிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் வாரம் ஒரு முறை, பின்னர் வாரம் இருமுறை என்று ஒலிபரப்பாகி வந்த தமிழோசை 1980களில் வாரம் 5 நாட்கள், பின்னர் தினசரி ஒலிபரப்பாக வளர்ந்து வந்தது. 1980களில் சங்கர் அண்ணா என்று நேயர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட ஒலிபரப்பாளர் சங்கரின் கைவண்ணத்தில் பிபிசி தமிழோசை சஞ்சிகை நிகழ்ச்சியாக நாடகங்கள் மற்றும் சித்திரங்கள் மற்றும் கொஞ்சம் செய்திகள் என்று ஒலித்தது. சங்கர் என்கிற சங்கரமூர்த்தியின் மொழியாக்க நாடகங்கள் அப்போது மிக பிரபலமாக இருந்தன. டென்மார்க் இளவரசன், மகாகவி ஷேக்ஸ்பியர் இயற்றிய துன்பியல் நாடகம், தமிழ் கவிதை வடிவம் எஸ். சங்கரமூர்த்தி சங்கர். பொலோனியஸின் மகனும் ஒபீலியாவின் தமையனுமான லாய்டஸ் சங்கரண்ணாவின் தயாரிப்பில் உருவாக்கி அவரது கம்பீர குரலுடன் ஒலித்து வந்த இந்த நாடகங்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஏராளமான வரவேற்பு கிடைத்து வந்தது. சஞ்சிகை வடிவ நிகழ்ச்சி என்றாலும் அப்போதே அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரபலங்களின் பேட்டிகளும் அவ்வப்போது தமிழோசையை ஒலித்து வந்தன. தமிழகத்தின் அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் ஒருமுறை லண்டன் வந்தபோது பிபிசி தமிழோசைக்கு அளித்த பேட்டியிலிருந்து ஒரு கீற்று இதோ. மாநாட்டின் விளைவு என்று சொல்வார்கள், அல்லது மாநாட்டில் ஒருமைப்பாடு ஏற்படுத்துவதற்கு காரணமாயிருந்த அந்த நிலைமையின் விளைவு என்றும் சிலர் சொல்லுவதுண்டு. என்னை பொறுத்தவரையில் உள்ளபடியே ஒரு நிலைமையை உணர்கின்ற தன்மை யாருக்காவது இருந்தால் தான் இந்த மாற்றத்தை நாம் எதிர்பார்க்க முடியும். இது தென்னிந்திய மக்கள் என்று அழைக்கப்படுகின்ற தென் மாநில மக்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, இந்தி பேசாத இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கின்ற அத்தனை மாநிலங்களின் பிரச்சனை என்பதை நாங்கள் நம்முடைய கருத்தில் கொண்டுதான் இந்த பிரச்சனையை நாங்கள் அணுகின்றோம். அந்த வகையில் இப்போது நாங்கள் கூட்டிய தென்னக முதல்வர்களின் மாநாடு ஒரு முதல் படிதான். இதை தொடர்ந்து மற்ற ஏனைய மாநிலங்கள், இந்தி தாய்மொழியாக கொள்ளாத மாநிலங்கள் எவையவையோ அவருடைய முதலமைச்சர்களையும் அங்கே வரவழைத்து கருத்துக்களை தெரிந்து கொண்ட பிறகு முதலமைச்சரையும் அழைத்து நாங்கள் அனைவரும் எங்களுடைய கருத்துக்களை அவரும் சொல்லி இந்த மாநில மக்களுடைய கருத்துக்கள் எவ்வளவு அடிப்படையாக ஊறிப்போன நம்பிக்கை மட்டுமல்ல உணர்விலே சேர்ந்து விட்டிருக்கிறது என்பதும் அது ஒரு உரிமை பிரச்சனை என்பதையும் அவர்களுக்கு எடுத்துக்காட்டுவதோடு அதன் வழியாக நல்ல பல சீர்திருத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டு உழைப்பால் காப்பாற்றுவதற்கு வழிவகை செய்யும் என்ற நம்பிக்கையில் இதை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். அப்போதைய தமிழக முதல்வர் எம்ஜிஆர். இலங்கை போர் 80களின் ஆரம்பத்தில் படித்த நிலையில் பிபிசி தமிழோசையின் கவனம் இலங்கை பக்கம் குவிந்தது. இலங்கை அரசியலில் முக்கிய பங்காற்றிய தலைவர்கள் பலர் குரல்கள் தமிழோசையில் ஒலித்தன. இலங்கையின் தமிழர் விடுதலை கூட்டணியின் மறைந்த தலைவர் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் தமிழோசைக்கு அளித்த ஒரு பேட்டியிலிருந்து ஒரு பகுதி. இந்த முன் நிபந்தனையை ஜனாதிபதி சர்வதனா அவர்கள் விடுவது இந்த பேச்சுவார்த்தையை தட்டி கழிக்கும் நோக்கம் என்றே நான் கருதுகின்றேன். சென்ற 6 ஆண்டுகளாக எவ்வித முன் நிபந்தனையுமின்றி அவர் எமது பிரச்சனைகளை ஒட்டி எம்மோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்த நேரத்தில் இந்த 6வது அரசியலமைப்பு திருத்தம் என்றதை அவர் கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் இருந்து எங்களை வெளியே அனுப்பும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார். இதன் விளைவு அமைதியாக ஜனநாயக ரீதியாக தமது உரிமைக்கு தமிழ் மக்கள் போராடும் வழியை அடைத்து, அதனால் பாராளுமன்ற முறைகளுக்கு அப்பாற்பட்ட ஜனநாயக முறைகளுக்கு அப்பாற்பட்ட வழிகளில் தமிழ் மக்களை தள்ளிவிடும் ஒரு பலனைத்தான் இது கொடுக்கும். இதே போல விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பல முறை பிபிசி தமிழோசைக்கு பேட்டியளித்திருக்கிறார். இந்தியாவின் பெங்களூருவில் தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு மாநாட்டின் போது பிபிசி தமிழோசைக்கு அவர் அளித்த பேட்டியிலிருந்து ஒரு துணி. மாநாட்டில் எங்களுடைய கருத்தை கேட்பதற்காகவே எங்களை அழைத்தார்கள். அது மட்டுமல்ல, பேசிய
வெளியுறவு செயலாளர் வெங்கடேசன் அவர்களும் உங்களுடைய கருத்து தான் அங்கு முக்கியத்துவமானது, உங்களுடைய கருத்தை தான் நாங்கள் முதல் எதிர்பார்க்கிறோம் என்று இடம் கூறினார். மக்களுடன் மக்களை பாதுகாப்பதில் நேரடியாகவும் அத்துடன் மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை கலந்து இருக்கும் எங்களுடைய முடிவுதான் சில பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வான முடிவுமாக இருக்கும். அதை பொறுப்பேற்காளர் வெங்கடேசன் கூட்டிலிருந்து நாங்களும் எங்களை ஓரளவு அங்கீகரிப்பதை தெரிந்து கொண்டோம். வேலுப்பிள்ளை பிரபாகர் பின்னர் இலங்கையில் போர் நிறுத்த காலத்திலும் போர் நிறுத்தம் ஏற்றளவிலே நின்று போய் போர் வெடித்த 2006-2009 காலகட்டத்திலும் பிபிசி தமிழோசை நடுநிலையாக போரின் பல்வேறு பரிமாணங்களையும் மக்கள் பட்ட துயரங்களையும் துல்லியமாக நேயர்களுக்கு அறிய தந்தது. இலங்கையின் போரின் இறுதி கட்டத்தில் போர் முனையில் செய்தியாளர்கள் சுயாதீனமாக செல்ல இலங்கை அரசு கட்டுப்பாடுகளை விதித்த நிலையில் இலங்கை போரின் இருதரப்பு குரல்கள், போர் பகுதியில் தொடர்ந்து பணியாற்றியிருந்த மருத்துவர்கள் மற்றும் மக்களின் குரல்களை தொலைபேசி மூலம் பேட்டி எடுத்து தமிழோசை பதிவு செய்தது. இலங்கை போர் முடிந்த காலம் தொழில்நுட்ப மாற்றங்களும் பெருமளவில் ஏற்பட்ட காலம். இணைய தொழில்நுட்பம் 10,000வது ஆண்டுகளின் ஆரம்பத்திலேயே வந்த நிலையில் இணையத்திலும் பிபிசியை பதிவிட்டது. பின்னர் சமூக ஊடகங்கள் பெருக ஆரம்பித்த நிலையில் பேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், இன்ஸ்டாகிராம் என்று சமூக ஊடகங்களிலும் அது தனது இருப்பை நிலைநாட்டியிருக்கிறது. தமிழ் ஊடக வெளியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் தொலைக்காட்சியிலும் பிபிசி தமிழ் நுழைந்து வெற்றி கொடி நாட்டியிருக்கிறது. வணக்கம், இது லண்டன் பிபிசியின் உலக செய்தி அறை. சர்வதேச மற்றும் விளையாட்டு செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். 2015ஆம் ஆண்டு ஏப்ரலில் இருந்து பிபிசி தமிழின் 10 நிமிட தொலைக்காட்சி சென்னையிலிருந்து இயங்கும் தந்தி டிவி மூலம் வார நாட்களில் ஒளிபரப்பாகி வருகிறது. டிஜிட்டல் தொழில்நுட்பம் பல்கி பெருகி சிற்றலை வானொலிக்கு ஆதரவில்லாமல் போற இந்த காலகட்டத்தில் நேயர்கள் புதிய ஊடகங்களுக்கு மாறிக்கொண்டிருக்கையில் பிபிசி தமிழும் பின்தங்க முடியாதல்லவா? இந்த அடிப்படையில் தான் பிபிசி தமிழ் கடந்த ஆண்டு மே மாதத்திலிருந்து இந்திய இலங்கை நேரப்பகுதிக்குள் இருந்தே இயங்க முடிவு செய்து தன்னுடைய வானொலி மற்றும் இணைய பணியை டெல்லியில் இருந்து இயக்க ஆரம்பித்தது. டெல்லிக்கு மாறியதிலிருந்து பிபிசி தமிழோசை இணைய சேவையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை செலுத்தி வருகிறது. இணையதளத்தில் ஆழமான கட்டுரைகள், காணொலிகள், ஒலிப்பேழைகள், சமூக ஊடகங்களில் நேரலைகள் போன்ற புதிய முயற்சிகளை பிபிசி தமிழ்.com செய்து வருகிறது. தமிழ்நாட்டில் படிக்கிற குழந்தைகள் தமிழ் கட்டாயமாக படிக்கப்பட வேண்டும், பதிப்பிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து வந்தால் ஒழிய இன்னொரு தலைமுறை தமிழுக்குள் போகுமா என்று தெரியாது. புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் அத்தனை பேரும் தங்கள் பிள்ளைகள் தமிழ் அடையாளத்தோடு வளர வேண்டும் என்று தவிக்கிறார்கள். எனக்கு உலகமெல்லாம் ஈழத்தமிழ் நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தவிக்கிறார்கள். அந்த சூழலுக்கு தாண்டி வர முடியவில்லை. அந்த நிலை தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாதல்லவா? இந்தியாவிலிருந்தே இயங்கும் நிலையில் தமிழ் நேயர்களுக்கு தேவைப்படும் இந்திய மற்றும் இலங்கை செய்திகளுக்கும் உலக செய்திகளுக்கும் இணையத்திலும் சமூக ஊடகங்களிலும் பிபிசி தமிழ்.com முக்கியத்துவத்தை வழங்கி வருகிறது. சிற்றலை ஒலிபரப்பு நின்றாலும் வானொலியிலிருந்து முற்றாக பிபிசி தமிழ் விலகிவிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் இலங்கை நேயர்களுக்காக 5 நிமிட உலக செய்தி அறிக்கையை பண்பலை ஊடாக இலங்கையிலிருந்து ஒலிபரப்பாகும் சக்தி எஃப்எம் மூலம் பிபிசி தமிழ் ஒலிபரப்பி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே தமிழோசையின் நீண்டகால நேயர்கள் தமிழோசையின் இந்த புதிய பயணத்திலும் அதனை தொடர்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த சிற்றலை சேவையிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் நேயர்களே. பிபிசி தமிழோசையின் வரலாற்று சிறப்புமிக்க பாதையை திரும்ப பார்க்கும் சிறப்பு பெட்டகத்தை கேட்டேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை. நேயர்களே, இன்றுடன் கடந்த 76 ஆண்டுகாலமாக ஒலிபரப்பி வந்த பிபிசி தமிழோசையின் சிற்றலை ஒலிபரப்பின் முடிவுக்கு வரும் சிற்றலை வானொலி ஒலிபரப்புகளின் எதிர்காலம்தான் இந்த மாறி வரும் சமூக டிஜிட்டல் தொழில்நுட்ப உலகில் சமூக ஊடகங்கள் மற்றும் தொலைக்காட்சி பரமளவு ஆதிக்கம் செலுத்தி வரும் இந்த காலகட்டத்தில் வானொலியின் எதிர்காலம்தான் என்ன என்பது போன்ற கேள்விகள் குறித்து அகில இந்திய வானொலியின் ஓய்வு பெற்ற துணை இயக்குனர் ஸ்ரீனிவாசன் ராகவனுடன் உரையாடினார் நம்முடைய சென்னை செய்தியாளர் முரளிதரன். பிபிசி தமிழோசை நமது உணர்வுகளோடு பல ஆண்டுகாலமாக ஒன்று போன ஒரு வானொலி. இலங்கை வானொலி, அகில இந்திய வானொலி, பிபிசி இவையெல்லாம் 3-4 தலைமுறைகளாக மக்களோடு உணர்வோடு ஒன்றி போன வானொலி அமைப்பு. இந்த பிபிசியின் சிற்றலை ஒலிபரப்பு இன்றுடன் நிறைவுக்கு வருகிறது என்பது வானொலி நேயர்களுக்கு ஒரு வருத்தமான ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். நிகழ்ச்சிகளை கேட்க இந்த டிஜிட்டல் யுகத்தில் மற்ற வசதிகள் இருக்கின்றன. இருந்தாலும் ஒரு ஊடகம் என்ற அந்த சிற்றலை கூடிய
அல்லது வருத்தத்தில் இருப்பார்கள். இதே நிலை மற்ற அலைவரிசைகள் வரக்கூடாது, ஒரு கவலை கூட இருக்கும். உங்களுடைய தொலைக்காட்சி ஊடகம், இணைய ஊடகங்கள் போன்றவை வராத காலம் பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியோட செல்வாக்கு என்பது இங்க தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருந்தது? பிபிசி தமிழோசை அந்த காலத்தில் செய்திகளை விரைந்து கொடுப்பது, மிகவும் நம்பகமான செய்தியை கொடுப்பது ஆகியவற்றுக்கு பெயர் பெற்றிருந்தது. அந்த காலத்தில் அகில இந்திய வானொலி இருந்தாலும் தொடக்க காலத்தில் அகில இந்திய வானொலி ஒரு அரசின் ஊடகமாக இயங்கி வந்தது என்ற ஒரு எண்ணம் மக்களிடையே இருந்து வந்தது. சில செய்திகளை தெரிவிப்பதில் அகில இந்திய வானொலியை விட பிபிசியின் நம்பகத்தன்மை விரைவாக வழங்குவது, அகில இந்திய வானொலி சில செய்திகளை வெளியிட தயங்குகின்ற சமயங்களில் மிகவும் தைரியத்துடன் அவற்றை வெளியிடுகின்ற ஒரு மனப்பாங்கு உள்ள ஒரு ஊடகமாக பிபிசி எங்களது தலைமுறையினரிடையே மிகவும் பிரபலமாக இருந்து வந்தது. பிபிசி தமிழோசையை பொறுத்தவரை சிற்றலை ஒளிபரப்பில் தான் பிரதானமாக வந்து கொண்டிருந்தது. தற்போது இணையம் வந்த பிறகு இணையத்திலும் கேட்க முடிகிறது. இந்த சிற்றலை ஒளிபரப்பை பொறுத்த வரைக்கும் பல இடையூறுகள் இருக்கின்றன. தரத்திலாகட்டும், போய் சேரும் இடங்களிலாகட்டும், இதில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆகவே இந்த சிற்றலை ஒளிபரப்பின் எதிர்காலம் என்பது என்னவாக இருக்கும்? அதனுடைய முக்கியத்துவம் இன்றைக்கு என்ன? சிற்றலை ஒளிபரப்பு தொலைதூரங்களை சென்று அடைவதற்கு உதவுகின்ற ஒரு அலைவரிசை. நிலையம் இருக்கின்ற இடத்திற்கு அருகே அதை கேட்காமல் போகலாம். 1000 மைல் அப்பால் உள்ள ஒரு இடத்தை நோக்கி அது செலுத்தப்படும் பொழுது அந்த இடத்தில் கேட்கும். அது அயனோஸ்பியர், அதாவது வானை நோக்கி அயனோஸ்பியர் சென்று மீண்டும் பிரதிபலிக்கப்படுவதால் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி அது செல்கின்றது. ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக இன்றைய காலத்தில் இந்த டிஜிட்டல் ஊடகங்கள் மூலமாக மிகவும் துல்லியமாக ஒலியை கேட்கும் பொழுது சிற்றலை ஒலிபரப்பு சற்று அந்த ஒலியின் தரம் குறைவாகத்தான் இருக்கும். மேலும் நமது இல்லங்களிலும் இப்பொழுது மின்னியல் சாதனங்கள் கிடைவிட்ட சூழ்நிலையில் அவற்றின் இடையீடும் இந்த ஒலிபரப்பில் இருப்பதால் அவ்வளவு வசதியாக கேட்க முடியாது. மேலும் சிற்றலை ஒலிபரப்பை தரக்கூடிய வானொலி பெட்டிகள் இப்பொழுது அதிகமாக கிடைப்பதில்லை. இந்த சிற்றலை ஒலிபரப்பு எங்கு மிக உதவியாக இருக்கும் இந்த காலத்தில் என்றால், தொலைதூரங்களில் எல்லை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ஜவான்கள், மலை பிரதேசங்கள் மற்றும் வடநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள், இப்படி பல இடங்களை சிதறி கிடக்கும் நேயர்கள் அந்தந்த இடங்களுக்கு நோக்கி இந்த சிற்றலை ஒலிபரப்பு வழங்கப்படும் பொழுது அங்கு கேட்க வசதியாக இருக்கிறது. உங்களுக்கு அங்கு வசதி கேட்க முடிகிறது என்பதால் அந்த ஒலி தரத்தில் இருக்கிற சிறிய குறைபாடுகளை நாம் கண்டுகொள்வதில்லை. ஆனால் இங்கு தமிழ்நாட்டில் நான் தமிழ் செய்தியை கேட்க மற்ற வசதிகள் இருக்கும் பொழுது சிற்றலை ஒலிபரப்பு சற்று இதாகமாக இருக்கும். இப்போ எதிர்காலம், சிற்றலைக்கான எதிர்காலம் என்பது எப்படி இருக்கும்? இப்பொழுது மத்திய அலைவரிசை கூட மீடியம் வேவ் டிஜிட்டல் முறையில் ஆங்காங்கே ஒளிபரப்பப்படுகின்றன. டிஜிட்டல் ரேடியோ மாண்டியல் என்ற முறை மூலம் இப்போ அகில இந்திய வானொலியின் பல ஒலிபரப்புகள் அந்த முறைக்கு மாறி வருகின்றன. அதுபோல் சிற்றலை வரிசையும் டிஜிட்டைஸ் பண்ண முடியுமா என்பது எனக்கு அவ்வளவாக தெரியவில்லை. அந்த ஒரு வகையில் சிற்றலை ஒலிபரப்பும் துல்லியமான ஒலியுடன் எளிதில் வானொலிகளில் கேட்கக்கூடிய வகையில் அமையும் பொழுது சிற்றலைக்கு சிறந்த வரவேற்பு இருக்கும். ஏனென்றால் அது மிக தொலைதூரத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அலைவரிசையாக இருப்பதால் அதற்கென்ற தனிப்பட்ட ஒரு தேவை இருக்கும். பொதுவாக இந்த வானொலி என்ற ஊடகம் அதற்கான ஒரு எதிர்காலம் என்பது இருக்கிறதா? எப்போ வந்த பிறகு மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சி வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? வானொலிக்கு முக்காலமும் உண்டு. கடந்த காலத்தில் எப்படி இருந்ததோ, நிகழ்காலத்தில் எப்படி இருக்கிறதோ, அது போலவே வருங்காலத்திலும் வானொலி ஒரு இன்றியமையாத ஒரு ஊடகமாக விளங்கும். ஏனென்றால் வானொலியின் சிறப்பு ஒரு ஊடகம் மட்டுமல்ல, அது ஒரு நண்பன். வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற அன்புக்குரியவர்களாக அந்த வானொலியை பாவிக்கின்ற ஒரு மனப்பாங்கு நம்முடைய இருக்கிறது. ஆகவே இந்த வானொலியானது தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப தன்னை மாற்றிக் கொண்டு வருகிறது. சிற்றலை வானொலி ஒலிபரப்புகளின் எதிர்காலம் குறித்து அகில இந்திய வானொலியின் ஓய்வு பெற்ற துணை இயக்குநர் சீனிவாசன் ராகவன்றன் உரையாடியவர் நம்முடைய சென்னை செய்தியாளர் முரளிதரன். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக தலைப்புச் செய்திகள் சிலவற்றுடன் மாலத்தி. ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுத்து உலக விளையாட்டில் சக்தி வாய்ந்த பிரபலரான குவைத்தின் ஷேக் அஹ்மத் அல் பஹாத் அல் சபா கால்பந்து விளையாட்டு தொடர்பான அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். பிரபல மலையேற்ற வீரரும் ஸ்விஸ் மெஷின் என்று அழைக்கப்படுவருமான சுவிட்சர்லாந்து வீரர் யூலி ஸ்டெக் எவரெஸ்ட் சிகரத்தை அடைவதற்கான புதிய வழியில் ஆக்சிஜன் இல்லாமல் பயணம் மேற்கொள்ளும் முயற்சியின் போது உயிரிழந்தார். ஜெர்மனியின் பொருளாதார தலைநகரான பிராங்க்ஃபர்ட்டில் உலக பார்த்த குற்றச்சாட்டில் சுவிட்சர்லாந்து பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டார். இஸ்லாமிய அரசு என்று தங்களை கூறிக்கொள்ளும் தீவிரவாதிகளின் பிடியில் அடிமைகளாக இருந்த 36 யாஜிதி இனத்தவர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ஈராக்கில் இருக்கும் ஐநா அமைப்பு கூறுகிறது. மேலும் 1500 பெண்களும் சிறுமிகளும் IS-இன் பிடியில் இருப்பதாக நம்பும் ஐநா அவர்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகி இருக்கலாம் என்று அச்சம் வெளியிட்டுள்ளது.
சில குறிப்பிட்ட ரத்த வகை கொண்டவர்களுக்கு மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் வாய்ப்புகள் சற்றே அதிகமாக இருப்பதாக ஓர் அறிவியல் ஆய்வு கூறுகிறது. தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். சிற்றலை ஒலிபரப்பு முடிந்தாலும் அனுபவில் ஒலிபரப்பு தொடர்கிறது. இந்திய மற்றும் இலங்கை நேயர்களுக்கு தொலைக்காட்சி, இணையம் மற்றும் உலக நேயர்களை பொறுத்தவரை இணையம் மற்றும் சமூக ஊடகங்களான Facebook, Twitter, Instagram, YouTube மற்றும் Google Plus போன்றவற்றிலும் எங்கள் சேவையை நீங்கள் தொடர்ந்து பெற முடியும். தொடர்ந்து எங்களுடன் பயணியுங்கள். மீண்டும் பண்பலை வானொலி ஒலிபரப்பில் இலங்கை நேயர்களுடன் வார நாட்களில் மட்டும் சந்திப்போம். நீங்கள் காட்டி வந்த ஆதரவுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்களது கருத்துக்களை Facebook, Twitter, YouTube மற்றும் Instagram போன்ற சமூக ஊடகங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். அதே போல நேரடியாக சென்னையில் அஞ்சல் முகவரி இருக்கிறது, அஞ்சல் பெட்டி முகவரி, அங்கும் தொடர்ந்து அனுப்பலாம். நேரடியாக டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என்றாலும் இந்த முகவரியை தருகிறோம். BBC 5th floor, அதாவது 5வது மாடி, 5th floor, HT House, அதாவது ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ஹவுஸ், HT House, டோர் நம்பர் 18/20, 1820, KG மார்க், கஸ்தூர்பா காந்தி மார்க், நியூ டெல்லி 110001 என்ற இந்த டெல்லி முகவரிக்கு கூட நீங்கள் நேரடியாக கடிதங்களை எழுதலாம். உங்களது கருத்துக்கள் தொடர்ந்து நம்முடைய இணையதளத்தில், நம்முடைய மற்ற சமூக ஊடகங்களில் இடம்பெறும். நாங்கள் அந்த கருத்துக்களுக்கு மதிப்பளிப்போம், பதிலளிப்போம் என்பதை கூறிக்கொண்டு நீங்கள் இதனால் வரை எங்களுக்கு காட்டி வந்த ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.